சரண் புகுந்து அவரிடம் பஞ்ச சம்ஸ்கார வைபவங்களை பெற்றுக் கொண்டவர். கருணையின் வடிவாய் திகழ்ந்தவர். ஒரு பாம்பின் நாக்கில் முள் குத்தி இருந்ததைக் கண்டு இரக்கப்பட்டு அதன் நாக்கில் குத்தியிருந்த முள்ளை எடுத்தெறிந்து பாம்பை காப்பாற்றியவர். ஆச்சாரிய பக்தியில் சிறந்து விளங்கியவர். தன் ஆச்சாரியன் பெரிய திருமலை நம்பிகள் படுத்து உறங்குவதற்கு முன்பாக அவர் படுக்கையில் தான் உருண்டு புரண்டெழுந்து உறுத்தல்கள் ஏதும் இல்லாமல் இருக்கிறதா என்று சரிபார்த்து பின்பு தன் ஆச்சாரியரை உறங்கச் செய்பவர். திருவரங்கத்திலே வாழ்ந்து வந்த ராமானுஜரை தரிசித்து திருவரங்கன் திருப்பணியில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டவர். திருமணமாகியும் தன் மனைவியுடன் மண வாழ்க்கையில் ஈடுபடாமல் சிற்றின்பத்தை விட்டு தன் மனைவியை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்தர்யாமியாக தான் காணும் எம்பெருமானே என பகவத் சிந்தனையில் காலம் கழித்தவர். இதை தெரிந்து கொண்ட உடையவரும் இவருக்கு திரிதண்டம், காஷாயம் ஆகியவற்றை கொடுத்து தன்னை போலவே சந்நியாசம் பூணச் செய்தார். பெயரான எம்பெருமானார் என்றே கோவிந்த பட்டருக்கும் திருநாமமிட்டார். எம்பெருமானார் என்ற திருப்பெயரே சுருங்கி எம்பார் என்ற திருநாமம் கோவிந்த பட்டருக்கு ஏற்பட்டது. இவரின் ஞான பக்தி வைராக்கியங்களை கண்டு பலர் இவரை புகழத் தொடங்கினார்கள். புகழ்ச்சியை ஏற்பது ஒரு வைணவருக்கு அழகில்லை என உடையவர் திருவடிகளில் தஞ்சம் அடைந்து இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே என்று உடையவரின் வடிவழகை பாடி புகழ்ந்தவர். பன்னிரு திருநாமங்கள் கொண்ட எம்பெருமானைப் போல பல திருநாமங்களை கொண்டு ராமானுஜரும் காட்சி தருகிறார். நம்மாழ்வாரால் நாதமுனிகளுக்கு அளிக்கப்பட்ட பரிசாக பவிஷ்யதாச்சாரியார் என்றும் இளையாழ்வார் என்று பெரிய திருமலை நம்பிகளாலும் ஆம் முதல்வன் இவன் என்று ஸ்ரீ ஆளவந்தாராலும் எதிராஜர் என்று காஞ்சி தேவ பெருமாளாலும் உடையவர் என்று திருவரங்கம் நம்பெருமாளாலும் திருப்பாவை ஜீயர் என்று பெரிய நம்பிகளாலும் லக்ஷ்மண முனி என்று திருவரங்க பெருமாள் அரையராலும் சடகோப்பன் பொன்னடி என்று திருமாலை ஆண்டானாலும் தேசிகேந்திரன் என்று திருவேங்கடமுடையானாலும் கோயில் அண்ணன் என்று கோதை என்னும் ஆண்டாள் நாச்சியாராலும் ஸ்ரீ பாஷ்யக்காரர் என்று கலைமகளாலும் எம்பெருமானார் என்று திருக்கோட்டியூர் நம்பிகளாலும் அழைக்கப்பட்டவர் ராமானுஜர். பல்வேறு
பல்வேறு திருநாமங்களினால் அழைக்கப்பட்ட ராமானுஜரை எங்கள் கதியே ராமானுஜ முனியே என அவர் வடிவழகை வர்ணித்து மகிழ்ந்தவரே கோவிந்த பட்டர் என்னும் எம்பார். ஸ்ரீ ராமானுஜருடைய மற்றொரு சீடரான கூரத்தாழ்வான், அந்த கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர்களான பட்டர் ஸ்ரீராம பிள்ளை ஆகிய இருவரும் எம்பாருடைய சீடர்களாகவே இருந்து வந்தார்கள். எம்பார் என்கிறவர் மிகவும் அழகான கருத்துக்களை எல்லாம் திவ்ய பிரபந்த வியாக்கியானங்களிலே தெரிவித்திருக்கிறார். அவருடைய புலமைக்கு ஈடு வேறு கிடையாது. ஆச்சாரிய பரம்பரை, வைணவ ஆச்சாரிய குரு பரம்பரையிலேயும் ஸ்ரீ ராமானுஜருக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவருக்கு பல பல சீடர்கள், கூரத்தாழ்வான், முதலியாண்டான், அருளாள பெருமாள், எம்பெருமானார், அனந்தாழ்வான் என்று பல பல சீடர்கள் இருந்தாலும் அந்த ஓராண்மொழி ஆச்சாரிய பரம்பரையிலே எம்பாரைத்தான் இன்றைக்கும் நாம் கொண்டிருக்கிறோம். அவர்தான் அடுத்த ஆச்சாரியரான பராசர பட்டருக்கு ஆச்சாரியராக அமைந்தார் என்பது அவருடைய ஒரு தனிச்சிறப்பாகும். எம்பெருமானார் திரு ராமானுஜருடைய அழகான திருவடிவு, அந்த வடிவழகை அப்படியே நெஞ்சிலே தேக்கி வைத்துக் கொண்டு எம்பார் மிக அழகான ஒரு பாசுரத்தை அருளி செய்திருக்கின்றார். பற்பமெனத்திகள் பைங்கழலுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகம் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகும் காரிசுதன் கழல் சூடிய முடியும் கனநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராஜன் வடிவழகியன் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே என்று, அதாவது எனக்கு நிகரானவர்கள் யாருமே கிடையாது. எம்பெருமானாருடைய வடிவழகு எப்பொழுதும் என்னுடைய நெஞ்சிலே ஊறி கிடக்கிறது. காரிசுதன் என்றால் நம்மாழ்வார், அவருடைய கழல் சூடிய முடி, எம்பெருமானாருடைய திருமுடியிலே நம்மாழ்வார் திருவடிகளை எப்பொழுதும் தாங்கிக் கொண்டிருக்கிறார் என்பது வைத்து இந்த எம்பெருமானாரை போற்றுகின்றார் எம்பார். அப்படிப்பட்ட எம்பாருடைய அந்த உற்சவத்தை நாம் இப்பொழுது சேவித்து மகிழ்வோமாக. சீலமிக்க சீடர்கள் துணை கொண்டு ஞாலத்தில் வைணவத்தை நிலைநாட்டினார். சீலமிக்க சீடர்கள் துணை கொண்டு ஞாலத்தில் வைணவத்தை நிலைநாட்டினார். நாரணனின் மறை பொருளை நாடறிய நானிலத்தோர் முன்னிலையில் உரைத்திட்டான். ராமானுஜன் எங்கள் ராமானுஜன், ராமானுஜன் எங்கள் ராமானுஜன். வைகுண்ட பதிதாண்டில் ஆதிசேஷன் வைதேகி ராமனின் கோரில குமணன். பல அரிய குணங்களை கொண்டிருந்த எம்பாரின் அவதார மகோற்சவம் ஒவ்வொரு வருடமும் தை மாதம் புனர்பூச நட்சத்திரத்தை ஒட்டி வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. இயற்கை எழில் கொஞ்சும் சிறிய கிராமத்திலே ஆன்மீக பெரியோர்களின் அருட்பெருந்தொண்டால் அவதார மகோற்சவம் இன்றளவும் சிறப்பாக நடைபெறுகிறது. தினமும் திருமஞ்சனம், அருளிச் செயல் பாராயணம், ஊஞ்சல் வைபவம் ஆகியன கண்டு பற்பல வாகனங்களில் மதுர மங்கலம் மாட வீதிகளில் வலம் வருகிறார் எம்பார். அன்று பெரிய திருமலை நம்பிகள் வாயிலாக திண்ணன் வீடு என்னும் திருவாய்மொழி பதிகத்தை கேட்டு
வைணவத்திற்கு ஆட்பட்ட கோவிந்த பட்டர் தன் அவதார நன்னாளிலே மாறன் பணித்த தமிழ் மறையை கேட்டு இன்புற்று வைகுண்டநாதன் தாள் பற்றி மனம் குளிர்கிறார். மாறன் அடிபணிந்து உய்ந்த எம்பெருமானாரின் துணை கொண்டு வைணவ தொண்டு புரிந்த பட்டர் தொழும் எம்பார் பொற்பதம் இரண்டும் வாழி வாழி வாழியே என வாழ்த்தி வணங்குவோம்.